பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல அரசியும் குமாரவேலும் வெளியே நின்னு கதச்சிட்டு இருக்கத சுகன்யா பார்த்துறாங்க. அவங்களும் இந்த குடும்பத்தை பழவாங்க துணையா இருக்கிறேன்னு சக்திவேல் கிட்டையும் குமாரவேல் கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த பக்கம் புதிய வேலைக்கு மயிலு பதட்டத்தோட கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் சரவணன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவரு கேக்குற கேள்விகளுக்கு ரொம்பவே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் மயிலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ ஒரு ஆபீஸ் கிட்ட போயிட்டாங்க. அந்த இடத்துல மயில விட்டுட்டு சரவணனும் கிளம்பிட்டாரு. சரவணன் அந்த பக்கம் போனதும் மயிலு இங்க ஏதாவது வேலை இருக்கான்னு கேக்குறாங்க. அங்க இருக்கவரும் கேக்குறாரு, என்ன படிச்சு இருக்கமா நீனு? அதுக்கு 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன்னு மயிலு சொல்றாங்க. அவரும் சொல்றாரு, 12ஆம் வகுப்பு படிச்சவங்களுக்கு எல்லாம் இந்த வேலை இருக்காது, நீ கிளம்புமான்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அரசி கிட்ட பேசுறதுக்காக குமாரவேலும் நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு அரசியும் வாராங்க. ஏன் கூப்பிட்டீங்க சொல்லுங்கன்னு அரசியும் கேக்குறாங்க. அதுக்கு அவரும் சொல்றாரு, எனக்கு நிறைய பேசணும், எங்க கல்யாணத்தை பத்தி பேசணும். நாங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டா இந்த குடும்பமும் ஒன்னு சேர்ந்துரும், நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். என் மனசுல நீ மட்டும்தான் இருக்குன்னு குமாரவேலும் சொல்றாரு. ஆனா அரசியும் சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி நீங்க சொல்றது எல்லாம் நடக்கும்னு கேக்குறா. அதுக்கு குமாரவேலும் ஏதோ எல்லாம் சொல்லி அரசிய சம்மதிக்க வைக்க பார்க்கிறாரு. ஆனா அரசியும் நான் கிளம்பணும்னு கிளம்பிறாங்க. அந்த பக்கம் பொய் சொல்லிட்டு வேலைக்கு போன மயில காட்டுறாங்க. அவங்க எங்க போயிட்டு சாப்பிடலாம்னு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கிறாங்க. கடைசியா ஒரு கோயில்ல போயிட்டு உட்கார்ந்து அவங்க கொண்டு வந்த சாப்பாட சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு இடத்துல தூங்கியும் எழும்புறாங்க. அப்புறம் ஒரு மாதிரி சரவணன் கால் பண்றாரு. நான் உன் ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன், வேலை முடிச்சிட்டு வா போகலாம்னு சொல்றாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.